நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பேபால் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் கூகுளில் போய்ட்டு பேபால்னு டைப் பண்ணுங்கள். அப்புறம் பேபால் இந்தியா செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண அப்புறம் சைன்அப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணி கண்டினியூ கொடுங்க. அப்புறம் உங்களோட ஜிமெயில் ஐடி மற்றும் ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்து கண்டினியூ பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், ஃபோன் நம்பர், பின்கோட் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களோட கரெக்டான டீட்டெயில்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணுங்கள். அப்புறம் பேபாலோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை அக்ரி பண்ணுங்கள். அக்ரி பண்ண அப்புறம் பாட்டமில் இருக்க அக்ரி அண்ட் கிரியேட் அக்கௌண்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். உங்களோட நேம் பேன் கார்டில் இருக்கிறது மாதிரியே இங்கே கொடுத்துருங்க. அப்புறம் டெபிட் கார்டு லிங்க் பண்ணுற ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணுங்கள். பாட்டமில் இருக்கும், அதை ஸ்கிப் கொடுத்து ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ உங்களோட பேபால் அக்கௌண்ட் பேசிக்காக க்ரியேட் ஆகிடுச்சு. அப்புறம் சைடில் வர நோட்டிஃபிகேஷன் பார்த்து வேறு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுங்க. அப்போ தான் உங்கள் பேபால் அக்கௌண்ட் ஃபுல்லாக க்ரியேட் ஆகும். ஃபஸ்ட்டு உங்களோட பேன் கார்டு நம்பர் ப்ரொவைட் பண்ணுங்கள். அப்புறம் கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் பேன் கார்டு நம்பர் கன்ஃபார்ம் ஆகிவிடும். அப்புறம் உங்களோட மெயில் ஐடி கன்ஃபார்ம் பண்ணுங்கள். மெயில் ஐடி கன்ஃபார்ம் பண்ண அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். மொபைல் நம்பர் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்ட் வந்த பிறகு அதை பாஸ்வேர்டை அப்படியே இங்கே டைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் கன்ஃபார்ம் ஆகிடும். உங்களோட பேங்க் அக்கௌண்ட் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். அப்போ தான் பேபால்லேருந்து பேமெண்ட்ஸ் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். உங்களோட கரெக்டான பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மற்றும் ஐஎஃப்எஸ்சி கோட் டீட்டெயில்ஸ் கரெக்டாக கொடுத்து கண்டினியூ கொடுத்துக்கிடுங்க. 2 or 3 டேஸில் ஒரு ஸ்மால் டெபாசிட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அந்த டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணால் தான் இங்கே உங்களோட பேங்க் அக்கௌண்ட் கன்ஃபார்ம் ஆகும். மேக்ஸிமம் 2 or 3 டேஸில் 2 ஸ்மால் டெபாசிட்ஸ் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அப்புறம் உங்கள் பேபால் அக்கௌண்ட்டுக்கு உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ கண்டிப்பாக வைக்க வேண்டும். பேபால் அக்கௌண்ட் நமது இந்திய பேங்க் அக்கௌண்ட்டிற்கு சமமானது தான்.
ஒரு 2 டேஸ் அப்புறம் உங்கள் பேங்கோட அக்கௌண்ட்டில் வந்த 2 ஸ்மால் டெபாசிட்ஸ், அந்த டெபாசிட்ஸை அப்படியே இங்கே டைப் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டைப் பண்ணால் கன்ஃபார்ம் ஆகாது. இப்போ உங்களோட பேங்க் அக்கௌண்ட் கன்ஃபார்ம் ஆகிவிடும். சைடில் வர நோட்டிஃபிகேஷன் பார்த்து எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக பண்ணுங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் கன்ஃபார்ம் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு பேமெண்ட்ஸ் கரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும். பர்பஸ் கோட் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணணும். நான் என்னோடய அக்கௌண்ட்டில் லைசன்சிங் அண்ட் ரெவென்யூஸ் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் கரெக்டாக வந்துட்டு இருக்கிறது. இப்போ உங்களோட பேபால் அக்கௌண்ட் 80% கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. உங்களோட டெபிட் கார்டு லேட்டாக ஆட் பண்ணலாம். தேவைப்பட்டால் மட்டும் ஆட் பண்ணினால் போதும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.